ஆக இந்த ஆராதனைக்கு நிறைய ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனை வராங்க போகிறாங்கப்பா, வாரம் ஒரு நாள் வராங்க, அத்தாட வர மாட்டுறாங்கப்பா. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், உங்கள்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? வராங்கப்பா போகிறாங்கப்பா, கவனிக்க மாட்டுறாங்க, செய்ய மாட்டுறாங்க. மணி கணக்காக ஜெபம் பண்ணுறேன்னு ஆண்டவரே, இந்த ஜபத்தையாவது கேட்டு பிள்ளைகளை அன்றாட ஜபத்தில் கொண்டு வரப்பா. நான் கடைசி காலம், நான் இன்னும் சொல்லப்போனால் கடைசி நிமிஷம் பிரியமானவர்களே. நான் எத்தனையோ வருஷங்களை பார்த்தேன், எத்தனையோ ஊழியங்களை பார்த்தேன், எத்தனையோ ஊழியக்காரர்களை பார்க்குறேன். அவர் ஃபுல்லாக அந்த ஊழியக்காரில் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டான். பயங்கரமாக நான் ஒரு சிலர் மறைச்சிட்டாங்க வியாதினால, ஒரு சிலர் இருக்கிற இடமே தெரியல. அல்லேலூயா. ஆகவே இந்த ஊழியத்தின் பாதையை பல கோணத்தில் பார்க்கும்போது நம்ம சபையை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொரு வருஷம் கொஞ்சம் நேரம் தான், இப்போ 10 நிமிஷம் 15 நிமிஷம் எடுத்துக்கொள்ள போகிறேன். கவனிங்க, வாரம் போவாதீங்க. என்ன, இந்த வருடம் முக்கியமான வருஷம், முக்கியமான மாதம். விசுவாசங்கள் கைகள் வைத்து அல்லேலூயா. என்னமோ வர்றாங்க போகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வருடம் முக்கியமான ஒரு வருடம், இழந்து போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்கனவே சொன்னேன், நாக்கு 1:15 வாசித்து ஜெபிக்கலாம். இதோ யூதாவே பாசரி செலுத்தி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை, முழுவதுமாக சங்கரிக்கப்பட்டான். கரங்க தட்டு. அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? நல்ல தெளிவாக புரியுது? வாசிக்கும் போதே புரியுதா? ஒன்றும் நல்லா புரியுதில்ல? வாசிக்கும் போது தெரியுதில்ல? உன் பொருத்தினை செலுத்து துஷ்டன் பிசாசு அவன் வழியே வரமாட்டான். பொருத்தினை செலுத்தலைன்னா வருவான்ல, வருவானா வரமாட்டானா? ஆனால் நீ என்ன பண்ணணும்? பொருத்தின செலுத்து. இந்த நாள் பொருத்தினை செலுத்து. நான் முதல் தேதியே கொடுத்தேன், நான் பாரத்தோடு கொடுத்தேன். ஒரு 10 நிமிஷம் மெசேஜ் தான், மணிக்கணக்காக ஜெபம் பண்ணேன். 2 மணி வரை அடே முதல் தேதி வரப்போது அந்த 2 மணி வரை காத்துக்கிறேன். 2:15 இந்த வார்த்தையை வந்தது எனக்கு முதல் தேதியில. அர்ப்பம் நினைக்காதீங்க, நீ கிரியா கவனிச்சிங்கன்னா ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பொருத்தனை செலுத்து, பார்க்குற பொருத்தனை செலுத்து. துஷ்டன் பிசாசு இனி 2வது மாதம் உன்னை பின்தொடர மாட்டா. கரங்க தட்டும். அல்லேலூயா. ஆனால் நிபந்தனை பொருத்தனை செலுத்து. என்ன செலுத்த சொல்றார்? ஆண்டவரே, இனி இந்த காரியங்களை பேச மாட்டேன். ஆண்டவரே, ஜெபிக்காம இருக்க மாட்டேன், வேதத்தை வாசிக்காம இருக்க மாட்டேன், கால ஜெபத்துக்கு வருவேன். சில பேர் அற்பமாக நினைக்கிறீங்க தேவ சமூகத்தில். இது கொஞ்ச நேரம் மெசேஜுக்கு மணிக்கணக்காக காத்திருக்கிறேன், இங்கிருந்து ஓடுவேன். ஏசாமி மோசையும் மலையேறி தான் போனாங்க. ஏசாமி மலையிலேறி போய் ஜெபம் பண்ணார். மோசே மலையேறி ஜெபம், நானும் பஸ் ஏறி தான் ஜெபம் பண்ண போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக ஜெபம் என்பது ஒரு ஜெயம். அற்பமாக நினைக்கிறீங்க. இந்த ஜெபம் பண்ணி தான் ஊழியமும் சபையும் கர்த்தர் மகிமையாக நடத்த முடியும். இன்னமும் நடத்த போகிறார். 1 பேதுரு 5 அன்னைக்கு கட்டாயிச்சு 6, 7, 8 வருஷம் வச்சுக்கோங்க. எல்லாம் எடுத்துருக்கோம். இது ஏற்ற காலம். 2025 வருஷம் ஒரு ஏற்ற காலம். ஒரு அல்லேலூயா. உன்னை உயர்த்து போகிற ஒரு ஆண்டு. அல்லேலூயா. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பலத்த கரத்துக்குள் அடங்கி. அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தம் பண்ணுனா இப்போ சொன்ன வார்த்தையெல்லாம் நீ கவனிச்சு ஆகணும், கேட்டு தான் ஆகணும். நீ அப்படியே விட்டு அப்படியே போனா எப்படி? அல்லேலூயா. உயர்த்த படிக்கும். பலத்த கரத்தில் அடங்கிருங்கள். எத்தனை பேர் அடங்க போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை விடுதலையின் ஆராதனை. இந்த வருஷமே விடுதலையின் வருஷம், இந்த வருஷமே மகிமையான வருஷம். உன்னிலே நான் மகிமைப்படுவேன், கல்வாரி கிறிஸ்துவில் மகிமைப்படுவேன். இது என்னுடைய சபை, என்னுடைய ஜனங்கள். என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அடுத்த வாசிய. அவர் உங்களை
விசாரிக்கிறவர் ஆனபடியால் அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அல்லேலூயா. விசாரிக்கிறார். சும்மா மனுஷன் மேலே கேட்பியா, சாப்பிட்டியா சகோதரியா, சாப்பிட்டியா, போனியா, வந்தியா, சும்மா மேலாட்டு கேட்பான். உள்ளத்திலிருந்து கேட்க மாட்டாங்க. விசாரிக்கிறான் கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கும். அல்லேலூயா. விசாரினா கவலையில் ஆர்வல் வச்சுவிடு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா. அதிசயம் செய்ய போறார். ஆனால் நீ காத்திருக்கணும். அல்லேலூயா. ஏசியா 30ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. அது ஒரு வசனம் வந்து பாருங்க. போன வாரம் கட்டாயம் சரி. 30ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். ஏசியா மனம் திரும்பி 18. ஏசியா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி உங்கள் மன விருப்பத்தின்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீ காத்திருந்தாலே நீ அப்படி செய்யறதெல்லாம் நீ நினைக்கிறதெல்லாம் செய்வார். அல்லேலூயா. காத்திருக்க மாட்டேன், கால் ஜபத்துக்கு வர மாட்டேன், பக்கத்தில் இருந்து வர மாட்டேன், ஏதோ தூரம் பாயத்திலிருந்து கூட போறவால. இந்த வருடம் முக்கியமான வருடம் பெருமாளே. ஆண்டு பயங்கரமாக செய்ய போறார், பயங்கரமாக பண்ண போறார். 2வது மாதம் ஸ்டார்ட் ஆகிடும் ஆசீர்வாதம். 2வது மாதம் உன்னுடைய மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆனால் நீ கீழ்ப்படி அடங்கிடு. இவ்வளோ சொல்ற, இவ்வளோ படுற, இவ்வளோ வசனம் சொல்ற, அப்படியே இருக்கிற சில பேர் இருக்கக்கூடாது. வயசான காலத்தில் நான் ஓடிக்கின்னு இருக்கிறேன், எனக்கு முடியல. ஆனால் கர்த்தர் கிருபை. சங்கீதம் 27:4 பாருங்க. தாவீது நான் சொல்ற பாருங்க. சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன். கர்த்தர் அல்லேலூயா. அவர் ராஜா வந்தாலும் கர்த்தர் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரத்தில் ஆலயத்திலே தங்க முடியாய் காத்தேன். ஆனால் ஒரு விசேஷ அபிஷேகம் அவனுக்கு இருந்தது, வல்லமை இருந்தது. சும்மா காத்திருக்குள்ள புது. போன வாரம் சொன்னேன், அது இப்போ எடுக்க ஒரு கத்தர் காத்தா புது பலன் வரும். 2025 வருஷம் மிஸ் பண்ணாதம்மா. நான் எவ்வளோ ஜோம், ஆனால் வராதங்கெல்லாம் ஜோம் பண்ண. ஆண்டவரே இவ்வளோ ஜோம் பண்ணுறேன்னப்பா, இவ்வளோ துதிக்கிறேன்னு மனிதங்க நிற்கிறப்பா, இந்த பிள்ளைகளை உள்ளத்தில் பேசப்பா, நீ பிள்ளைங்க இருதயத்தை உடையாடுவரே, உடைய கரத்தில் பலத்த கரத்தில் அடங்கிருக்கிட்ட காட்டுவரே, உயர்த்த போகிறார். சொல்லிக்கிட்டே போகலாம். அல்லேலூயா. கர்த்தர் மகிமையான காரியம். இந்த வருஷம் மகிமையான வருஷம். அப்படியே இருக்காதீங்க. அல்லேலூயா. சோபியா வரும்போது ரொம்ப ஜோமணியா பண்ணேன் தாத்தா,
அவன் வருவான் ஜெபம் பண்ண தாத்தா, டெய்லி ஜெபம் பண்ணி தான் அனுப்புகிறேன். அந்த அபிஷேகம் வரணும். அல்லேலூயா. அந்த விடாப்பிடியான அபிஷேகம், விடாப்பிடியான ஜபம், அப்படியே இடைவிடாமல் ஜெபம் பண்ணா தானியேல். சிங்க கோயிலுக்கு போது ஆபத்து வந்து பிரச்சனை வருது, பயப்பட மாட்டான், ஓயாமல் வேண்டிக் கொண்டான், இடைவிடாமல் ஜெபம் பண்ணான். கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். கரங்க தட்டு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, கை தட்டிக்கிட்டே இரு, கை தட்டிக்கிட்டே இரு, கை தட்டிக்கிட்டே இரு சொல்றேன். கை தட்டிக்கிட்டே இரு, தட்டிக்கிட்டே இரு, தட்டிக்கிட்டே இரு. அல்லேலூயா. வல்லமையான அபிஷேகம் இறங்கி கொண்டு ஆலயத்தில் தேவ பிரச்சனை நம்பி இருக்குது. இன்னைக்கு உள்ள வந்து கர்த்தர் விடுதலையாக்குவான். நான் தொட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆக இந்த நாள் அதிகம் சொல்லிக்கிட்டே போனோம் மத்தியில். ஆனால் கர்த்தர் காத்திருக்க அவருக்கு காத்துருங்க. இந்த மாதம் பூரா அப்படியே ஜெபம் பண்ணி இருங்க. இந்த மாதம் 28 நாள் தான், ஒரு நாள் கூட வேஸ்ட்டாக போனாங்க. அவர் தேடு யாவர் கர்த்தர் கண்டடுவார். அல்லேலூயா. தேடுகிற யாவர் சிங்கச்சுட்டி தாக்கிய பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகளுக்கோ 34:10 வாசி முடிச்சிடுறேன், நேரம் இல்லையே. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. குறைபடாது. என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? வசன பிரகாரம் வாசிக்கிறோம். அது அப்படி வாசிமா. சிங்கக்குட்டி தாட்சி அடைந்து, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைபடாது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. செய்தி வரும், எப்படி வருமோ தெரியாது. ஆனால் இன்றைக்கு நான் ஜெபித்திருக்கிறேன், ஆண்டவரே இந்த ஆராதனை ஒரு விடுதலையின் ஆராதனை. ஆண்டவர் 2025 கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துடுறாரு. வருஷம் எப்படி புகழுக்காக இந்த வருஷம் எப்படியா இருக்கும், நம்ம கையில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இந்தாயா வசனம்லாம் போடுவோம். அது பசங்க எனக்கு கொடுத்த வசனம், அது நித்திய மக்கள் தலைமையில் இருக்கும். சஞ்சல தைப்பு ஓடி போகும். அது ஜெபிக்கிறவங்களுக்கு தான், அது துதிக்கிறவங்களுக்கு தான், ஆண்டவர் உண்மையாக இருக்கிறவங்க தான், தேவ சமூகத்தில் காத்திருக்கத்தான் புது பலன். கடைசியாக வெளிப்படுத்தல் 3:10 முடிக்கிறேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. என்ன சோதனை வருமோ தெரியாது. வரப்போகிற நாட்கள் பயங்கர. ஆனால் பொறுமையை குறித்து நம்ம பொறுமையாக இருக்கிறோம். ஒன்றும் நடக்கலையே, செய்யலையே, பண்ண சொல்லாது, பொறுமையாக இருக்கிறல்ல. வரப்போகிற நாட்கள் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். பவுஞ்சு ஜனம் பிளேட்டு போகிறான், பிளேட்டுக்கிற 50 பேர் 20 பேர் சேர்த்துட்டான். இங்கே போகிறான், சாமி கும்பிட போகிறான், அங்கே போகிறான், 30 பேர் சேர்த்துட்டான். பவுஞ்சு ஜனம் அழிஞ்சிக்கினே இருக்குது. நம்மளே தீவனை பாதுகாத்தார். தேவ சமூகத்தில் நான் அன்றைக்கே சொன்னேன், தேவ சமூகத்தில் உயிரோடு வைத்திருக்கிறார். உயிரோடு இருக்கிற அதுவே பெரிய பாக்கியம். தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. பொறுப்புக்காகவே வரப்போகிற சோதனைக்காக உனக்கு தப்ப முடியாது. நான் உன்னை காப்பேன், நான் உன்னோடு இருப்பேன், உன்னோட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரணம், கர்த்தர் சமூகத்தில் அடங்கியிருக்கணும். விசாரணைகள் கவலை அவள் மேல் வைத்து விடுங்க. கர்த்தர் தான் பெரிய காரியங்கள் செய்யும். இன்னொரு வசனம் வருது, நான் முடிச்சிடுறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், நம்ம ஜீவித்தில் இருக்கிறார். ஒரே ஒரு வசனம் 145 சங்கீதத்தில் வாசிப்போம். 18-19 நான் ஏற்கனவே அது முதல் தேதி கொடுத்தேன். 145 சங்கீதம் 18-19 முடிக்கிறேன். கர்த்தர் வழி தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் சமீபமா இருக்க. அல்லேலூயா. கூப்பிடுறியா? அப்படி சொல்ற, உண்மையாய் கூப்பிடுகிற கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு ஈஸியான வசனம், ஆனா உள்ள போறது கஷ்டம். கூப்பிடு, நீ குரல் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு, நீ
குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக கூப்பிடுவர், உள்ளத்தில் வந்திடுவார். ஓ, உண்மையாக கூப்பிடுவோர் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் பாடுவோம். ஓ, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா. ஆமென், அல்லேலூயா. கடைசியா 19 வசனம். அவர் தமக்கு அவர் நமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. நீ பயந்தாலே ஒரு ஆசீர்வாதம். பயமே வரமாட்டேன். தேவ சமூகத்தை கூட்டு பயம் வரமாட்டேன். ஊழியக்கார பார்த்தா பயப்படணும். நானும் அன்ற காலத்தில் பரிசுத்தனை பார்த்தாலே பயப்படும், அவர் முகத்தை பார்த்தாலே பயப்படுவோம். அல்லேலூயா. மறுபடி வாசிக்க முடிக்கிற பாரு. அவர் நமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். 3 காரியம் நடக்குது. பயந்தியானா சத்தத்தை கேட்கிறார். பயந்தியானா என்ன பண்ண கூப்பிடுதலை கேட்கறீங்க. பயந்தியானா விருப்பம் நடக்குது. பயந்தியான விருப்பம் நடக்குது. ரட்சிக்கிறார், விடுதலை கேட்கிறார். 3 காரியம் அவசரம் நடக்குது. அல்லேலூயா. சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நேரம் இல்லையே. நீ கேட்டுக்கிட்டே போகலாம். மணிக்கணக்காக பிரசங்கம் பண்ண முடியும். தேவ பிரசங்கம் நிரம்பி இருக்கிறார். அந்த ஆலயம் தேவ ஆவியை நிரம்பி இருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு இன்றைக்கு எப்படி வந்து போக மாட்டீங்க. அவர் சரீரம் முன்பாக இருக்கிறது, ரத்தம் முன்பாக இருக்கு. நீ தொடும்போதே, நீ சாப்பிடும்போது தொடும்போது உனக்கு சுகமாயிடும். சிந்தை தொடுவார், உன் எண்ணங்களை தொடுவார், எல்லா நேரத்தை எடுத்து போடுவார், உள்ளுக்குள்ள அவசரத்தை இறங்குவார். தேவ மகிமை நீ காண்பாய். விசுவாசத்தால் தேவ மகிமை காண்பார். கூப்பிடு இருக்கிறத குரல் கொடுப்பார். உண்மையா இருந்த 3 வீட்டு வாசி பாருங்க. 3 காரணம். ரட்சிக்கிறாரு, கேட்கிறாரு, விடுதலை செய்கிறாரு. 3 உனக்கு நடக்கும்போது சாதாரண காரியம் பெரிய காலேஜ். ஆயத்தமா இருங்க, பசுத்தமா இருங்க, உண்மையா இருங்க, தியாகமா இருங்க, ஜெபத்தில் காத்துருங்க. நிறைய சொல்ல முடியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.